குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எத்தனை ஆப் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பைமோட் அப்படிங்கிற ஒரு ஆப். இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி டு வேவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆர்டர் போட்டு உடனே வந்து நமக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரஸ்டிங்கிற சேவல் காலங்காத்தால எந்திரிச்சிருச்சு. அது ஒரு மரத்தோட கிளையில நல்ல ராத்திரி பூரா சொகுசா தூங்குச்சு. எல்லாருக்கும் குட் மார்னிங். விடிஞ்சிருச்சு, எல்லாரும் சந்தோஷமா எழுந்துருங்க. ஹலோ ரஸ்டி. ரஸ்டி குனிஞ்சு கீழே பார்த்தப்போ அங்க ஒரு மோசமான சிவப்பு நரி இருந்துச்சு. அது மரத்துக்கு கீழே நின்னுட்டு இருந்துச்சு. அது பேராசை பிடிச்ச நரி. நான் பத்திரமா இருக்கணும், இல்லைன்னா அவன் நான் சாப்பிட்டுருவான். ஏன்னா அவன் என் நண்பர்களையும் சாப்பிட்டுருக்கான். ரஸ்டி அந்த நரிய கண்டுக்கவே இல்லை. ஆனா மறுபடியும் ரஸ்டிய அந்த நரி கூப்பிட்டுச்சு. நான் உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக வந்திருக்கேன் சிங்கம். அதாவது நம்ம காட்டோடைய மகாராஜா நேத்து ராத்திரி தான் ஒரு புது ரூலை போட்டிருக்காரு. நாம எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும்னு அவரு நினைக்கிறாரு. நரி சொன்னத ரஸ்டி அப்ப நம்பவே இல்ல. ஆனா அதுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்துச்சு. சரி, மகாராஜா போட்ட அந்த புது ரூல் என்னன்னு சொல்லுங்க நரி. நம்ம காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்களா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது நாம எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகணுமா, எந்த பிரச்சனையும் இல்லாம. உண்மையாவா? ஆமா. அவரோட குகை கிட்ட போய் இந்த ரூல் அவர் போட்டதுனால அதை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணுமா. நம்ம எல்லாருக்குமே அவர் குகை கிட்ட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்ட்டி வச்சிருக்காரு. அப்போ கீழே இறங்கி வா ரஸ்டி. நாம 2 பேரும் சேர்ந்து சிங்கத்தோட குகை கிட்ட போகலாம். 2 பேரும் சேர்ந்தே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப திடீர்னு தூரத்துல ஒரு நாய் கத்த ஆரம்பிச்சது. நரிக்கு அப்ப திடீர்னு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நாய்கள் கிட்ட மாட்டினா தான் உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னு அதுக்கு தெரியும். அந்த நாய்களும் எப்பவுமே நரிய துரத்தி பிரச்சனை கொடுக்கும். நாய்கள், அடடா. அந்த நரிக்கு நாய்கள்னா பயணம் ரஸ்டி கண்டுபிடிச்சிருச்சு. அதனால இதே வாய்ப்பை பயன்படுத்தி நரி சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க அது பார்த்தது. அதனால அது என்ன பண்ணுச்சுன்னா, என்ன நரி, இந்த புது ரூலை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் உங்க கூட வந்து பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பா சாப்பிடுறேன். ஆனா நம்ம கூட நாய்களும் வந்தா நல்லா இருக்கும்ல. மகாராஜா சிங்கத்தோட குகைக்கு அவங்களும் வரணும். நாம எல்லாரும் சேர்ந்தா அப்புறம் சந்தோஷமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். அத கேட்ட நரிக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. ஆமா, எங்க அக்கம் பக்கத்துல ஏதாவது நாய்கள் இருக்கா ரஸ்டி? நீ கிளம்பல தானே உட்கார்ந்து இருக்க, பார்த்து சொல்ல. ரஸ்டிக்கு அக்கம் பக்கத்துல எந்த நாய்களும் கண்ணுக்கு தென்படல. ஆனா அந்த மோசமான நரியை ஏமாத்தணும்னு ரஸ்டி முடிவெடுத்தது. ஆமா, அதோ அங்கதான் இருக்காங்க. இப்ப அவங்க இங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க. அச்சச்சோ. அத கேட்ட நரி பயந்து ஓட்டம் பிடிச்சது. திரும்பி பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடி போயிடுச்சு. ஏய், எங்க போயிட்டு இருக்க? நில்ல. இல்ல, அந்த நாய்கள் வந்துச்சுன்னா அதுங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தும். நீதான் சொன்னியே மகாராஜா புது உத்தரவு போட்டிருக்காருன்னு, விலங்குகள் எல்லாம் நண்பர்களா இருக்கணும்னு. அது மட்டும் இல்லாம எல்லாருமே சகோதரர்களா வாழணும்ல. அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்களும் வந்து உன்னை தொல்லை பண்ண மாட்டாங்க. அது உண்மைதான். ஆனா இந்த விஷயம் அந்த நாய்களுக்கு தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நரி அங்கிருந்து ஓடி போனதுக்கு அப்புறம் ரஸ்டி அதை நினைச்சு விழுந்து விழுந்து சிரிச்சான். ஏமாத்த நினைக்கிறவங்க ஏமாந்து போயிடுவாங்கன்னு இந்த கதை நிரூபிக்குது. எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாதுங்கிறதும் இதுல உண்மையாயிடுச்சு. மத்தவங்களை ஏமாத்த நினைக்கிறவங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா ஏமாந்து போவாங்கங்கிறது தான் உண்மை.